தொடவே கூடாது. முதல்ல ஒரு அடி கூட அடிக்கிறதுக்கு காவல்துறையை சார்ந்த யாருக்கும் சட்டம் இடம் கொடுக்கல. அதையும் மீறி நீங்க பண்ணிட்டீங்க. ஆனா ஓரளவுக்கு அடிக்கும் போது தெரிஞ்சிருக்குங்களா அவன் எந்த தப்பும் பண்ண தாங்க முடியுமா? தமிழகத்துல மட்டும் மு.க. ஸ்டாலின் தலைமையில அடக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சிங்கிறது தமிழகத்துல ஒரு போலீஸ் ஸ்டேட் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுது. என்ன தகவல் வருது, அந்த பையனோட பிறப்பு உறுப்புல மிளகா பொடி வந்துட்டு தூவி இருக்கிறாங்க. என்னங்க இது, நினைச்சு பார்க்க முடியுமா? தீவிரவாதிகள் கூட இப்படி பண்ண மாட்டாங்க. இந்த திமுக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் ஒரு சில கருங்காலிகள் இவ்வளவு மோசமா பண்ணிருக்காங்க. முதலமைச்சர் கீழே தான் வந்துட்டு காவல்துறை இருக்குது. இவர் துறையை சார்ந்தவங்க அந்த காவல்துறையினர் சட்டத்துக்கு புறம்பா செயல்பட்டதால 25 பேர் செத்து போயிருக்கிறாங்க கஸ்டாடியல் டெத்ல. இந்த லாக்அப் பண்ண 25 தமிழக வரலாற்றில் இப்படி உண்டா? இன்னைக்கு திருப்போணத்துல அஜித்குமாருக்கு நடந்த விஷயம் நாளைக்கு ஒவ்வொரு ஏழை வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு இளைஞனுக்கு வரும். இதை பார்க்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கணும், உங்க பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரலாம். இல்ல பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக பாஜக ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் வீர திருநாவுக்கரசர் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். தமிழக அரசியலே உலுக்கிய அஜித்குமாரோட மரணம் நடந்திருக்கு. இந்த கேஸை பொறுத்து விசாரணை தமிழக அரசுகிட்ட இருந்து சிபிஐ போயிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இது தமிழக அரசியலை உலுக்கியதாக மட்டும் நான் கருதலை. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஒட்டுமொத்த தேசத்தையும் மனசாட்சி உள்ள ஒவ்வொரு மனுஷனையும் உலுக்கியிருக்கு. இது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வுங்க. என்றைக்கும் ஒரு தேசத்தோட தலைவன் சரியில்லை அப்படின்னா அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் அதிகாரம் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் அவன் தன்னோட கையில் எடுத்துட்டு ஓவராக ஆட்டாட ஆரம்பிச்சிருவான். இப்போ இன்னைக்கு இந்த மாடர்ன் ஸ்டேட் எல்லாத்தையும் டெமோக்ராட்டிக் ஸ்டேட்ஸை நம்ம வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆமாம். ஆனால் அது என்ன ஆகுதுன்னா, தமிழகத்தில் மட்டும் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அடக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சிங்கிறது தமிழகத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேட் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுது. ஒருத்தர் மேலே வந்துட்டு டவுட்டு வருது அப்படின்னா முறையாக வந்துட்டு அவங்க மேலே சிஎஸ்ஆர் போட்டு அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டு முறையாக காவல் நிலையத்தில் போயிட்டு விசாரணை பண்ணணும். இந்த அடித்து துன்புறுத்தி விசாரணை பண்ணுறதுங்கிறதுலாம் காட்டு முராண்டி காலக்கெடுத்து பழக்கம். இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த நேரத்தில் எனக்கு இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இருக்குது. இப்போ விசாரணைனா கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிப்பாங்க, அங்கே சிசிடிவி இருக்கும். ஆனால் இங்கே விசாரணைக்கே கூட்டிகிட்டு போகாமல் வெளி இடத்துல வச்சு விசாரிக்கிறாங்க. இந்த அளவுக்கு அவங்களுக்கு யார் தைரியம் கொடுக்குறாங்க? நீங்கள் சொன்னீங்கல்ல சிசிடிவி இருக்குன்னு நினச்சிட்டு, அதுக்காகத்தான் அங்கே போகல போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு கூப்பிட்டு போகிறாங்க, மறுபடியும் உள்ளே என்ன நடந்தது, அங்கே பீப்புள் இருப்பாங்க, பார்த்துருவாங்க. வெளியில் எத்தனை மணிக்கு கொண்டு வராங்க, கொண்டு வரும் பொழுது இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் எப்படி இருக்கிறார், இது எல்லாமே தெரிஞ்சு போயிடும்ல. அதனால தான் இவங்க இந்த ஜூன் மாதம் 27 விசாரணைன்னு கூட்டு போய் 4 இடத்துக்கு கூட்டு போய் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க அந்த மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. பேசவே முடியாது. 44 இடத்துல காயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நினச்சி பார்க்க முடியுமா? ஒரு கூலிப்படை கூட இந்த மாதிரி கொள்ளாதுங்க. ஸ்டாலின் படை, இந்த போலீஸ் ஸ்டேட்டை நடத்தக்கூடிய ஸ்டாலினோட படை, இந்த காவல்துறையை சேர்ந்த ஒரு சில கருங்காலிகள் இவ்வளோ மோசமாக நடந்திருக்கிறாங்க. நான் மறுபடியும் ஒரு சில கருங்காலிகள்ன்றேன். எனக்கு காவல்துறை மேலே என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஏன்னா 99.9% காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் காவலர்கள் வீட்டில் நல்லது கெட்டதில் கலந்துக்காமல் சொந்தக்காரங்களோட ஃபங்க்ஷன்ஸில் கலந்துக்க முடியாமல் ஒரு தீபாவளி, பொங்கல், விநாயகர் சதுர்த்தி, சிவராத்திரி இந்த மாதிரி நல்ல திருவிழாக்களை அவங்க குழந்தைகளோட வந்துட்டு கொண்டாடாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாமல் அவங்க உடலை கூட சரியாக கவனிச்சிக்காமல் நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுறாங்க மக்களுக்காக. அப்படி 99.9% காவல்துறையை சார்ந்தவர்கள் அவ்வளவு நல்லா வேலை பார்க்குறாங்க. வெறும் சம்பளத்துக்காக வேலை பார்க்கல. தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் த சொசைட்டி அண்ட் த பீப்புள். சமுதாயத்துக்காகவும் மக்களுக்காகவும் அவங்க வேலை பார்க்குறாங்க. ஆனால் இந்த 0.1% ஆசாமிகள் இருக்கிறாங்களே கருங்காலிகள், அவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா ரவுடிங்க மாதிரி மாறிடுறாங்க. அவங்களுக்கு நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் அவர் மேலே ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா, எப்போ பயம் வரும்? அந்த முதலமைச்சர் நல்ல திறமையான ஆளா, அவர் தான் சொல்றாரு, மக்கள் சார்ந்த ஒரு ஆளா இருந்தாருன்னா எப்போதுமே அரசியல் மட்டும் பண்ணாம நாட்டு மக்களுக்கு எது நல்லதோ அதை சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவனா அந்த முதலமைச்சர் இருந்தாருன்னா, இந்த மாதிரி காவல்துறை ஆட்கள் இருக்கிறாங்களோ ஒரு சில கருங்காலிகள், அவங்களுக்குலாம் ஒரு பயம் வரும்.
நாம பாட்டுக்கு அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு சட்டத்துக்கு புறம்பா தைச்ச செஞ்சு நாளைக்கு அது வந்துட்டு வெளியில வந்து சிஎம் லெவலுக்கு போயிடுச்சுன்னா நம்மளால விட மாட்டாரு அப்படிங்கிற பயம் இருக்கும். இன்னைக்கு இந்த பொம்மை முதல்வர் இருக்காருல்ல, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், அவரை ஒரு பெருசாவே இவங்க யாரும் எடுத்துக்கிறது இல்ல. இந்த சிரிப்பு போலீஸ்னு சொல்ற மாதிரி புலிகேசி மாதிரி அவரை நினைச்சுக்கிட்டு இவர் ஒன்றும் கண்டுக்க மாட்டாருப்பா, இவர் எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற தைரியத்தில் இந்த மாதிரிலாம் அட்டுழியம் பண்ணுறாங்க. அந்த பையன் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்கிறான். நீங்கள் குற்றம் செஞ்ச ஒருத்தனை நீங்கள் வந்துட்டு உங்கள் வழியில் வந்துட்டு நீங்கள் சொல்லுவாங்க தெரிஞ்சிடும். ஹிஸ்ட்ரி ஷீட்டராக கூட இருக்க வேண்டாம், அவன் தொடர்ந்து குற்றவாளியாக இருக்க வேண்டாம், பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டாம். முறை ஒருத்தன் குற்றம் செய்திருந்தால் கூட இந்த மாதிரிலாம் நீங்கள் அடித்து உதைச்சி நீங்கள் வந்துட்டு உண்மையை கேட்டால் சொல்லிட போகிறான். எந்த தப்புமே பண்ணாத ஒருத்தனை, திருடாத ஒருத்தனை இவ்வளோ வாட்டி அடித்தாலும் அவன் எப்படி ஒத்துக்க முடியும்? இருந்தால் தாங்க ஒத்துக்க முடியும். அவன் எடுக்கலை, அவன் எப்படி ஒத்துப்பான்? இந்த இடத்துல எனக்கு இன்னொரு முக்கியமான கொஸ்டின். இப்போ வந்து புகார் கொடுக்குறாங்கல்ல, அவங்க வந்து புகாரை வந்து இதுவரையும் அவங்க ரிட்டனாக கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்ஸால ஒரு பர்சன் மூலியமாக இதுதாங்க நடந்திருக்குது. அதுவும் இப்போ இந்த புகார் வந்துட்டு ஓரலாக சொன்ன அந்த லேடி மேலே 2011 பண மோசடி வழக்கு நடந்திருக்கு. அவங்க இன்ஃப்ளூயன்ஸான ஆளு தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க யாரோ ஒரு ஆஃபீஸருக்கு சொல்லி, ஒரு ஹையர் ஆஃபீஸருக்கு சொல்லி, அவங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, அது எஸ்பிக்கோ இல்லை டிஎஸ்பிக்கோ அவங்க சொல்லி, அதனால தான் டக்குன்னு ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லாம் போடுறாங்க, ஸ்பெஷல் டீம் போடுறாங்க. ஸ்பெஷல் டீம் போகிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஆனால் நம்மளால அந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. சரி, அவனை கூட்டு போய் விசாரிக்கிறீங்க, ஓரளவுக்கு நீங்கள் அடித்து துன்புறுத்தி புங்குபுத்தி தொடவே கூடாது. முதல்ல ஒரு அடி கூட அடிக்கிறதுக்கு காவல்துறையை சார்ந்த யாருக்கும் சட்டம் இடம் கொடுக்கல. அதையும் மீறி நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆனால் ஓரளவுக்கு அடிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும்ல அவன் எந்த தப்பும் பண்ண தாங்க முடியுமா? அதுக்கப்புறமும் கேட்க மனசு அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க. அதுவும் அந்த வீடியோ நம்ம பார்க்கல, பையனோட வாயில மிளகா பொடியை போட்டு படாத படுபடுத்தி மிளகா பொடி போட்டு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அந்த பையன் தண்ணி கேட்டிருக்கிறாப்புல, தண்ணி கூட கொடுக்காம வலிப்புலாம் வர ஆரம்பிச்சிருக்கு. உடனே இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு நம்ம கையில் இரும்புலாம் கொடுத்துருக்குறாங்க, சரியாகலை. அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. என்ன தகவல் வருது, அந்த பையனோட பிறப்பு உறுப்புல மிளகா பொடி வந்துட்டு தூவி இருக்கிறாங்க. என்னங்க இது, நினைச்சு பார்க்க முடியுமா? தீவிரவாதிகள் கூட இப்படி பண்ண மாட்டாங்க. இந்த திமுக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் ஒரு சில கருங்காலிகள் இவ்வளோ மோசமாக பண்ணியிருக்கிறான். அவனை உள்காயம் வெளிக்காயம்னு காயம் இல்லாத இடமே இல்லைன்னு கோர்ட்டு பதறுது. இது மாநில அரசாங்கமே செய்திருக்கக்கூடிய ஒரு மர்டர் அப்படிங்கிறது கோர்ட்டு. அதுதான் உண்மை. ஏன் மு க ஸ்டாலின் நமக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னா, இவர் ஆட்சிக்கு வந்து 48 மாசம் தாங்க முடிஞ்சிருக்குது, 4 வருஷம். இது முதலில் கொலை கிடையாது. இந்த கஸ்டாடியல் டெத்துங்கிறது முதலா கிடையாது. போலீஸ்காரங்க விசாரங்கிற பேரில் கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கிறங்கிற பேரில் இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பா அடிச்சு உதைச்சி அதனால இறந்து போன குற்றம் சாட்டப்பட்ட ஆட்கள் முதல் கிடையாது. இது 24 நடந்திருக்கு, ஏற்கனவே இது 25. 2 மாசத்துக்கு ஒரு முறை ஒருத்தர் இந்த மாதிரி இந்த மு க ஸ்டாலின் கையில் இருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்த சில கருங்காலிகளால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு முதலமைச்சர் 1-2 நடந்துச்சுன்னா நான் ஆக்ஷன் எடுத்துன்னு அதோட விட்டுறலாம். முதலமைச்சர் கீழே தான் வந்துட்டு காவல்துறை இருக்குது. இவர் துறையை சார்ந்தங்க அந்த காவல்துறையினர் சட்டத்துக்கு புறம்பா செயல்பட்டதால 25 பேர் செத்து போயிருக்கிறாங்க கஸ்டாடியல் டெத்தில். இந்த லாக்அப் பண்ண 25 தமிழக வரலாற்றில் இப்படி உண்டா? இதே போன ஆட்சியில் நடக்கும் பொழுது கொரோனா காலகட்டங்க, இ பாஸ் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா இ பாஸையும் மீறி மு க ஸ்டாலின் அவங்க ஃபுல்லா உதயநிதி தாண்டி கனிமொழி 3 பேர் அந்த இடத்துக்கு போறாங்க. இப்ப எங்க போச்சு? இதுவரைக்கும் 25 பேர் கஸ்டாடியல் டெத்தில் செத்து இருக்கிறாங்களா லாக்அப் பண்ணத்துல? ஒருத்தர் வீட்டுக்காக இந்த 3 பேர்ல ஏதாச்சும் ஒரு ஆசாமி போயிருக்கிறாங்களா? இல்லவே இல்லை. அதுவும் இப்ப கூட இந்த எலெக்ஷன் நடக்குதுங்கிறதால தான் சும்மா ஃபோன் பண்ணி, அதுவும் பாருங்க அந்த உணர்வு இல்லாம சும்மா போட்டோ ஷூட்டுக்காக சாரின்னு சாதாரணமா சொல்றாரு. இதை பார்க்கும்போது தமிழக மக்கள் ஒவ்வொருத்தரும் கொதிச்சு போறாங்க. இது என்னையா நியாயம்? இந்த பையனை கொன்னுட்டாங்க, 50 லட்சம் ரூபா போயிட்டு அவங்கள்ட்ட பேரம் பேசியிருக்கிறாங்களாம். பேரம் பேசுனது வெறும் போலீஸ் சார்பில் மட்டும் இல்ல, திமுக ஆட்கள் 2 பேர் இதுல வந்துட்டு ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஊராட்சி மன்ற தலைவி, திமுக தலைவி, அவங்களோட ஹஸ்பண்ட் அவரு திமுக காரரு. இந்த நகர செயலாளரை யாரும் இன்னொருத்தருங்க சொல்றாங்க அவரு. இவங்க 2 பேரும் போலீஸ் சார்பில் பேசியிருக்கிறாங்க. அப்போ போலீஸும் கூட உட்காந்து பேசியிருக்கிறாங்க. போலீஸ் இந்த மாதிரி ஆட்களை கூட்டு போலாமா? முதல்ல
இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு என்ன டவுட் வருதுன்னா, ஏன் இதுல திமுக காரங்க இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க? ஒருவேளை அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அம்மையார் இந்த திமுக காரங்கள்ட்ட சொல்லித்தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களோ? அவங்க இன்ஃப்ளூயன்ஸியலா இருக்கிறதா நம்ம சொல்றோம்ல. ஆமா. யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்? இந்த திமுக காரங்களோட இன்ஃப்ளூயன்ஸா தான் இருக்க முடியும். நமக்கு எப்படி சந்தேகம் வருது அப்படின்னா, அந்த நகை காணா போச்சுன்னு சொன்ன அந்த அம்மையார் திமுக காரங்க யாருக்கிட்ட சொல்லி, அந்த திமுக காரங்க போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி, போலீஸ்காரங்க வந்துட்டு இந்த மாதிரி விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. இல்லைன்னா கூட இந்த அளவுக்குலாம் வதைக்க மாட்டாங்க அங்கே போலீஸ்காரங்க. என்னத்தான் போலீஸ் துறையில் இந்த 0.1% ஆட்கள் மோசமான ஆட்களாக இருந்தாலும் கூட, அந்த மோசமான ஆள் கூட இவ்வளோ மோசமாக நடந்துக்க மாட்டான். திமுகவிலேருந்து ப்ரெஷர் அதிகமாக போயிருக்கு போல. அதனால அந்த டென்ஷன்ல அவங்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறானுங்க. அப்ப இதுக்கு காரணம் யாரு? திமுக. இப்ப இந்த போலீஸ்காரங்களை வந்துட்டு நீங்க கைது பண்றோம், அவங்க மேல நாங்க கேஸ் போட்டு நாங்க கைது பண்றோம்னு சொல்றீங்களே, அந்த திமுக காரங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அந்த இடத்துல அந்த போலீஸ்காரங்க குடும்பத்தை சார்ந்தவங்க என்ன சொல்றாங்க? உயர் அதிகாரிகள் சொல்லித்தான் இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த உயர் அதிகாரி மேல நீங்க கேஸ் போட்டிருக்கீங்களா? அதான் சார், இந்த இடத்துல முக்கியமான கொஸ்டின் வந்து 50 லட்சம் நம்ம பேரம் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கேஸ்ல வந்து ஆஜராக நிறைய பேர் சொல்றாங்க, அந்த மக்களே சொல்றாங்க. அப்படின்னும் போது இது வந்து ஒரு இல்லீகலான விஷயம். இந்த இல்லீகலான விஷயத்துக்கு கட்சிக்காரர்களால யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டிருக்காரோ? அதனாலதான் நடவடிக்கை எடுக்கல. இது வேற யாராச்சும் இருந்தா நடவடிக்கை எடுக்காம விட்டுருப்பாரா? வாய்ப்பே இல்லைல்ல. எந்த தைரியத்தில் அவங்க 50 லட்ச ரூபா இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துல பேரம் பேசுறாங்க? இல்லை, அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு என்ன டவுட் இருக்குன்னா, எங்கள் தலைமை கழகத்திலேருந்தே அவங்களுக்கு நியூஸ் போயிருக்கும், நீங்கள் இதில் இன்வால்வ் ஆயிட்டீங்க, அதனால் போலீஸ்க்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து, அதனால் போலீஸ் என்ன செஞ்சிச்சுன்னா விசாரணைங்கிற பேரில் அடித்து உதச்சி அவனை வதச்சி கொன்னுடுச்சு. இது எலெக்ஷன் டைம்பா, மற்ற நேரம் வந்தால் நம்ம விட்டுருவோம், தமிழை எவனோ செத்து போகட்டுன்னு விட்டுருவோம். இன்னைக்கு இது எலெக்ஷன் டைம்ங்கிறதால ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஏற்கனவே திமுக ஆட்சி மேலே வந்துட்டு தமிழக மக்கள் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. வர தேர்தலில் கண்டிப்பாக நம்ம தோத்து தான் போக போகிறோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் இப்படி பண்ணிட்டீங்களே, கண்டிப்பாக ஒரு தொகுதியில் கூட திமுகவுக்கும் நம்ம கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய எந்த வேட்பாளருக்கும் வந்துட்டு டெபாசிட் கூட கிடைக்காது. அதனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, போ பேசு, நான் உனக்கு இங்கேருந்து காசு கொடுக்குறேன், 50 லட்ச ரூபா நான் பணம் கொடுக்குறேன், போய் பேசு, விஷயத்தை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே அமுக்கப்பாரு அப்படின்னு தகவல் போயிருக்கலாம். அப்படின்னு எனக்கு ஒரு குடிமகனா, தமிழகத்தை சேர்ந்த ஒரு குடிமகனா எனக்கு சந்தேகம் வருது. இந்த சந்தேகம் எனக்கு மட்டும் இல்லை, சோசியல் மீடியாவில் நிறைய பேர் எழுதுறான். இல்லைன்னா எப்படி அவங்க போய் இப்படி தைரியமாக பேச முடியும்? இல்லைன்னா போலீஸ்காரங்களை கூட்டு வச்சுக்கிட்டு எப்படி இந்த மாதிரி பேச முடியும்? அந்த குடும்பத்தை நான் பாராட்டுறேன். அதுவும் இந்த அஜித் குமாரோட தம்பி, அவங்க அம்மா எல்லாம் கிளியராக சொல்லிட்டான், எங்களுக்கு பணங்காசு பெரியதில்லை, தப்பு நடந்திருக்குது, அதுக்கு வந்துட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். ஏன்? அப்போ தான் அடுத்த முறை இந்த மாதிரி தவறு நடக்காது. இல்லைன்னா திமுககாரன் என்ன நடப்பான், எல்லாருமே நம்ம என்ன ஆட்டனாலும் போடலாம், எவ்வளோ அராஜகனாலும் பண்ணலாம், யாரு மேலாலும் பொய் குற்றச்சாட்டு வச்சு போலீஸ்காரங்கிட்ட தூண்டி விட்டு அடித்து உதச்சி கொள்ளலாம், ஒன்றும் பண்ண முடியாது. தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம தான் கோடிக்கணக்கில் தமிழக மக்கள் பணத்தை வந்துட்டு கொள்ளடிச்சு வச்சிருக்கிறோமே, அதில் 50 லட்சம் 1 கோடின்னு கொடுத்து விஷயத்தை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் தமிழக மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே எதையும் சகிச்சுக்கிட்டு போக முடியாதுங்க. சகிப்புத்தன்மையெல்லாம் மீறிடுச்சுங்க. இது திமுக என்றைக்குமே அவங்க ஆட்சியில் இல்லாமல் வேற யாரோ ஆட்சியில் இருக்கும்போது, இவங்க எதிர்கட்சியில் இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட அதை அப்படியே ஊதி பெருசாக்கி அந்த ஆட்சியாளர் தான் காரணமா. இந்த ஆண்டிமுத்து ராசா, ராசா, ஆபாச ராசா, அவர் அன்னைக்கு என்ன சொன்னாரு? இதுக்கு முன்னாடி கஸ்டாடியல் டெத் நடக்கும்போது சாத்தான்குளம் விஷயத்தில் என்ன சொன்னாரு? முதலமைச்சரே நீங்க வந்துட்டு முதலமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, நீங்க காவல்துறைக்கு நீங்க தான் அமைச்சர், உங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இந்த காவலர்கள் இவ்வளவு மோசமா நடந்திருக்கிறாங்க, அதனால நீங்க வந்துட்டு பதவி விலகணும், உங்க ஆட்சியை நீங்க கலைச்சிடணும், இப்பெல்லாம் பேசினார்ல. சேம் லாஜிக் தானே மு.க. ஸ்டாலினுக்கும். சேம் லாஜிக்கே நீங்க சேம்லெஸ் ஸ்டாலின் வந்துட்டு கடைபிடிக்கணுமா இல்லையா? பண்ண மாட்டேங்கிறாரு. அப்போ உங்களுக்கு நீங்க ஏதாச்சும் ஒண்ணுன்னா அப்படியே மூடி மறைச்சு காசு கொடுத்து அப்படியே விட்டுருவீங்க, அடுத்தவங்க ஆட்சின்னு அப்படி ஆடுவீங்க. நம்மளை பொறுத்தளவு என்ன சொல்றோம், அந்த ஆட்சி இந்த ஆட்சின்னு கிடையாது, தவறு நடந்துச்சுன்னா அதற்கான தண்டனை கொடுக்கப்பட்டே ஆகணும். இப்போவும் 6 போலீஸ்காரங்க சேர்ந்து அடிச்சதா சொல்றாங்க, 5 பேர் மேல மட்டும் கேஸ் போட்டிருக்காங்க. ஏன் அந்த யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கூட அந்த ஆபீசர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டிருக்காங்க? அதுதான் என்ன லிங்க்டு தெரியல. நீங்க சாதாரண போலீஸ்காரங்களை, காவலர்களை வந்துட்டு நீங்க கேஸ் போட்டு உள்ள தலையெல்லாம் பாவம், அவன் பண்ணது மிகப்பெரிய பாவம், தூக்கி போட்டு தான் சரி. ஆனா இன்னொரு சைடுல பார்த்தோம்னா அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அவங்களுக்கு மேலேந்து வந்துட்டு உத்தரவு வந்திருக்குது, அதை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. பாதிக்கப்படுறது யாரு? பலிகடா அவங்க மட்டும். அவங்க வந்துட்டு கண்டிப்பா சட்டப்படி எல்லாத்தையும் சந்திச்சு தான் ஆகணும். அவங்க பண்ணது மிகப்பெரிய காட்டு மிராண்டித்தனம். என்னத்தான் உயர் அதிகாரி சொல்லியிருந்தா கூட உனக்கு எங்க புத்தி போச்சு? மனிதத்தன்மை கொஞ்சம் கூட இல்லையா? உன் வேலையை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி இன்னொருத்தன் குடும்பத்தை சார்ந்த ஒருத்தனை, ஒரு இளைஞனை, வாழ வேண்டிய ஒரு பையனை, 27 வயசு பையனை அடிச்சு கொள்ளுவீங்களா?
அதனால உங்க மேல எங்களுக்கு எந்த ஈவு இறக்கமும் கிடையாது. நீங்க அத்தனை பேரும் வந்துட்டு சட்டத்தின்படி அதிகபட்ச தண்டனைக்கு உரியவர்கள் தான். ஆனா அட் த சேம் டைம் இவங்க எல்லாம் பலிகடாக்கப்பட்டவர்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கிருந்து வந்திருக்குது? யாரு ஆர்டர் போட்டது? அப்ப அவங்கள பிடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, ஆபீசர் என்னைக்குமே கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்கல்ல, அவன் மாட்டினானா அவன் மட்டும் மாட்ட மாட்டான். பொலிட்டிக்கலா எங்கேருந்து எங்களுக்கு உத்தரவு வந்துச்சு அப்படின்னு அதுவும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எங்க நம்மள மாட்டி விட்டுற போறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஆபீசர்ஸை இவங்க பெருசா ஒண்ணும் பண்ணாம இருக்கிறாங்க. இதுக்கு யாரெல்லாம் வந்துட்டு உத்தரவு கொடுத்தாங்களோ, எவ்வளவு பெரிய ஆபீசர் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள்ல இருந்து இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண இந்த சாதாரண காவலர்கள் முதற்கொண்டு அத்தனை பேர் மேலேயும் அதிகப்படியான வந்துட்டு தண்டனை கொடுக்குற அளவுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனோட வேண்டுகோளாக இருக்குது. ஏன்னா நமக்கெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே இப்படி நடந்திருக்குதடா, ஒன்றும் பண்ண முடியலையே அப்படி சொல்லி கோபம் வருது. ஆனால் இந்த நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் பாராட்டணும். தொடர்ந்து எல்லாமே குரல் கொடுக்குறாங்க இப்போ. ஆனால் அரசியல் பண்ணலதில்லை. பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும்னு மட்டும்தான் போராடிட்டு இருக்கிற மொழியை பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக இருக்கட்டும், எல்லா கட்சிகளுமே எதிர்கட்சிகள் இதுக்கு வந்துட்டு சட்டப்படியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இந்த திமுக மாதிரி இதுல அரசியல் பண்ணிட்டு உட்காந்துருக்கல. ஆனா இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்கள் மு.க. ஸ்டாலினை ஒரு பேருக்கு கூட கண்டிக்கலங்க. திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள், வைகோ, காங்கிரஸ் உள்ளிட்ட ஆட்கள்லாம் சாதாரணமா அந்த போலீஸ்காரங்களை மட்டுமே குறை சொல்லிட்டு போறாங்க. 50 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி போலீஸ்காரங்க கூட சேர்ந்து திமுக காரங்க எப்படிங்க நீங்க வந்துட்டு பஞ்சாயத்து பண்ணலாம், எப்படிங்க பேரம் பேசலாம்? அப்படி பேசணும்ல. மு.க. ஸ்டாலின் அவர்களே உங்க ஆட்சியில் இது வரைக்கும் 25 பேர் கஸ்டாடியல் டெத்தில் இறந்துருக்கிறான். நீங்க கொஞ்சம் கூட வந்துட்டு பொறுப்பு இல்லாம இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் மேக்கப் போட்டு நீங்க போட்டோ ஷூட் பண்றதுல மட்டுமே இருக்கீங்க. எதற்கெடுத்தாலும் சம்பந்தம் இல்லாம மத்திய அரசு, நரேந்திர மோடி, பாஜக இப்படி டைவர்ட் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. தமிழகத்துல உங்களுக்கு ஆட்சி செய்யறதுக்கு திறமை இருக்குதா? உங்களுக்கு திறனற்ற முதலமைச்சராக இருந்துட்டு இருக்கீங்க. இப்படியே தொடரக்கூடாது. அப்படி பேசணுமா இல்லையா? அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட பேசல. மனசாட்சிங்கிறது மருந்துக்கு கூட இல்லாத ஆசாமிகளா அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் இருக்கட்டும், வைகோ இருக்கட்டும், கம்யூனிஸ்ட்ல இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சி சார்ந்தவங்கள இருக்கட்டும், எல்லாம் அப்படி இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு தமிழக மக்களோட பாதுகாப்பு நலன் அதை விட தங்களோட அரசியல் மட்டும்தான் பெருசா இருக்கு. அதனால தான் அதெல்லாம் பேச மாட்டாராங்க. இதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரியது. தமிழக மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யாரு உண்மையாவே தமிழர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், யாரு எல்லாத்துலயும் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் வெறும் அரசியல் நோக்கத்தோடு மட்டுமே செயல்படக்கூடிய திமுகவையும் அதோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும் வர 2026 தேர்தலில் படுதோல்வி அடைய செய்ய வேண்டியது தமிழர் நலனில் அக்கறை கொண்ட ஒவ்வொருத்தரோட கடமை. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து ஒரு 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 ஆஃபீஸர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, அதை வந்து செயல்படுத்துகிறாங்க கீழ் லெவலில் இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ். அப்படின்னும் போது இந்த மாதிரி இங்கே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டோ, இல்லை வந்து இங்கே வந்து கடைநிலை ஊழியர்களை வேலை செய்கிற கான்ஸ்டபிள்ஸ்க்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் கவர்மெண்ட் கொடுக்குறாங்களோ? ஆனால் அம்பேத்கர் அவர்களை உருவாக்கி கொடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 395 ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஆர்டிகிள் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்குது. இங்கே எவ்வளோ பெரிய ஆஃபீஸர் இருந்தானா எங்க இந்தியாவோட குடியரசுத் தலைவர்லேருந்து சாதாரண குடிமகன் வரைக்கும் எல்லாமே சட்டத்தின் முன் சமம். அப்போ என்ன அந்த மாதிரி செயல்படுற மாதிரி தெரியல. இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, சாதாரண காவலர்கள் என்ன டிஃபரன்ஸ்? பார்க்கக்கூடாது. ஆனால் பார்க்குற மாதிரி ரூல் ஆஃப் லா, சட்டத்தின்படி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருந்தால் பார்க்க மாட்டார். இங்க சட்டத்தின் ஆட்சி நடக்குது. மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி என்பது காட்டாட்சி. அதனால தான் அவங்க என்ன செய்யறாங்க, அதிகாரம் உள்ளவங்களுக்கு ஒரு சட்டம், அதிகாரம் பெற்ற அனாதைகளுக்கு வேற சட்டம். அவங்கள பிடிச்சி என்னன்னாலும் பண்ணலாம். சாதாரண இளைஞனை கூட்டு போய் அடிச்சு உதைச்சி மிளகா பொடி தூவி தண்ணி கூட கொடுக்காம 44 காயம் உடல்ல வர்ற வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு விசாரிக்காம வெளில போய் அடிச்சு உதைச்சி கொல்லலாம். சாதாரண காவலர்கள் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள மட்டும் வந்துட்டு பலிகடை ஆக்கலாம். எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தாவாக இருக்கக்கூடிய திமுக ஆட்களையும் போலீஸ் துறையை சார்ந்த உயர் அதிகாரிகளையும் கண்டுக்க வேண்டாம், விட்டுறலாம். இது சட்டத்தின் ஆட்சி இல்லையே. இது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு ஆட்சியை ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார். இது ஜனநாயக விரோதம், அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதம், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு விரோதம். எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த 4 வருஷம் இவங்க ஆடின ஆட்டமே தாங்கலை. அட்லீஸ்ட் இந்த எலெக்ஷன் டைம்லயாவது ஒழுங்கா இருக்கிறது இல்லையா? அது இவங்களுக்கு என்ன ஒரு தைரியம்னா, என்ன நடக்கட்டும்டா, நம்ம கொடியா கொள்ளடிச்சு வச்சிருக்கிறோம்,
தமிழக மக்களில் இன்னும் ஒரு கணிசமான பகுதியினரை இன்னும் ஏழையாகவே வச்சுருக்குறோம். இந்த ஏழை எளிய மக்களை பொறுத்தளவு எலெக்ஷன் டைமில் அவங்க வறுமையை பயன்படுத்தி நம்ம 500 1000 காசு கொடுத்து அவங்க ஓட்டை வாங்கிடலாம்டா. இந்த ஓரளவுக்கு படித்த மிடில் கிளாஸ் மக்கள்கிட்ட எதுக்கு எடுத்தாலும் மோடி, பிஜேபி, மத்திய அரசு அப்படின்னு ஒரு பூச்சாட்டி காமிச்சே அவங்கள மைண்டை மாற்றிடலாம்டா. இதை வச்சே நம்ம மறுபடியும் ஆட்சிக்கு வந்தலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இனிமேலும் ஒருபோதும் நடக்காது. மக்கள் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. எவ்வளோ நாளைக்கு தான் வந்துட்டு திமுககாரன் ஏமாத்துறதை நம்பி 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 தமிழக மக்கள் ஏமாந்துட்டே இருப்பாங்க. மக்களுக்கு அந்த விவரம் தெரியுது, இவங்க சரியில்லை. இன்னைக்கு திருப்புவனத்தில் அஜித்குமாருக்கு நடந்த விஷயம் நாளைக்கு ஒவ்வொரு ஏழை வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு இளைஞனுக்கு வரும். இதை பார்க்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கணும், உங்கள் பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரலாம். இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் தெரிஞ்சுக்கணும், நாளைக்கு உங்களுக்கும் இந்த நிலைமை வரலாம். மு.க. ஸ்டாலினோட இந்த திமுக ஆட்சி தொடர்ந்து தமிழகத்தில் நடந்துச்சு அப்படின்னா நமக்கெல்லாம் பாதுகாப்பு கிடையாது. வேணுமனே வந்துட்டு நம்மளை பலிகடை ஆக்கிறதுக்கு, யாரையோ சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்மளை அடித்து உதச்சி நம்மளை கொன்றுவாங்க. இது தொடரக்கூடாது அப்படின்னா இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். இந்த ஆட்சியை பற்றி பேசும்போது இப்போ வந்து ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து காவல்துறை இருக்குது. ஸ்டாலினோட கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கா, இல்லை வந்து காவல்துறை வந்து தன்னிச்சையாக செயல்படுறாங்களா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல. இல்லைங்க, விஷயம் அது தான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி, நீங்கள் சட்டப்படி பார்த்தோம்னா காவல்துறை அமைச்சராக இருக்கிறவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் தான். அவர் தான் காவல்துறையை அவர் கையில் வச்சிருக்கிறார். அவருக்கு அது திறமை இல்லையே, எப்படி செயல்படணும்? காவல்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை உயர் அதிகாரிகளிலிருந்து சாதாரண காவலர்களுக்கு முதற்கொண்டு எல்லாருமே ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கணும். இவர் அதில் கவனம் செலுத்தினதாங்க. அதை விட முக்கியமான விஷயம், இப்போ அதிமுக பிரச்சனை டைமில் வந்து ஸ்டெர்லைட் பிரச்சனை நடக்குது, இப்போ வந்து சாத்தன்குளம் பிரச்சனை நடக்குது. அந்த கேஸில் யாரெல்லாம் வந்து இப்போ வந்து குற்ற பிரிவில் இருக்காங்களோ அந்த ஆஃபீஸர்ஸ்க்குலாம் இந்த கவர்மெண்ட்டில் வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? அதுதான், இவங்க உண்மையாகவே ஒரு விஷயத்த மனப்பூர்வமாக செஞ்சுருந்தாங்கன்னா, யார் மேலே நீங்கள் குற்றச்சாட்டு வச்சிங்களோ அவங்கள நீங்கள் ஓரமாக ஒதுக்கி வச்சுருப்பீங்க. நீங்கள் அரசியலுக்காக தானே பண்ணுறீங்க. அதனால் அப்போ எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது சும்மா அவங்கள எதிர்த்து பேசுறது, ஆட்சிக்கு வந்தப்புறம் அவங்களே கூட வச்சுக்கிறது. ஒன்று அது தவறு, இல்லைன்னா இது தவறு. ரெண்டுமே சரியாக இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. அது தவறுனா அன்னைக்கு நீங்கள் அரசியலுக்காக பண்ணியிருக்கீங்க, அதனால் அது தவறு. இது தவறுனா எதனால்? அன்னைக்கு நீங்கள் யாரை எதிர்த்தீங்களோ அவங்களையே உங்கள் ஆட்சியிலையும் வச்சுருந்தீங்க, முக்கிய பொறுப்பில் வச்சுருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? இது தவறு. இப்போ திமுகவை பொறுத்தளவு எதையுமே உணர்வுபூர்வமாக உண்மையாக பேசாதுங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம அரசியல் லாபம் காண முடியுமா அதை பார்த்தே முடிவெடுக்கிறதால இந்த மாதிரிலாம் நடக்குது. அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆஃபீஸர் வந்து யாரெல்லாம் விசாரணைக்கு வராங்களோ அவங்கள பல்லு கொடுங்கிறது அப்படின்ற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தார். இந்த மாதிரி டார்ச்சர். அவர் வந்து சஸ்பென்ஷன், அவரோட சஸ்பென்ஷன் வந்து ரிவோக் பண்ணுற அளவுக்கு என்ன தேவை இருக்குது இவங்களுக்கு? தேவையில்லை. அவர் இவங்களுக்கு என்ன செஞ்சாங்களோ, இவங்களுக்கு மக்களுக்கு தேவையா, தமிழகத்துக்கு தேவையா அப்படிலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன வருது அதைத்தான் யோசிப்பாங்க. இல்லைன்னா மனசாட்சி உள்ள ஒரு அரசாங்கம் அப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. எங்கள் திமுகலே இவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஆபாசமாக பேசுவாங்க சில பேர். அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, அப்படியே வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிம்பா. இவ்வளவு ஆபாசமாக ஒருத்தன் பேசியிருக்கிறான், பெண் தலைவர்கள் குறித்து இவ்வளோ மோசமாக பேசியிருக்கிறான், கட்சியை விட்டு நீக்கி அப்படி சொல்லாமல் என்ன செஞ்சுப்பாங்க, அப்படியே பார்த்தோம்னா சஸ்பெண்ட் பண்ணுறோம், இடைநீக்கம் பண்ணுறோம். கொஞ்ச நாள் கழிச்சு சேர்த்துப்பாங்க மறுபடியும். அவன் மறுபடியும் அதே மாதிரி பேசுவான், ரசிப்பாங்க. அங்கங்கே பேசும்போது இவங்களுக்கு இப்போ சோசியல் மீடியாவில் யார் என்ன பேசுகிறான்னு எல்லாருக்கும் தெரியுது. ஒரு காலகட்டத்திலாம் தலைவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன பேசுகிறாங்கன்னு போய் ரீச் ஆகாது. இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒருத்தர் ரொம்ப தவறாக பேசுனாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிடுது. அவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க, பார்த்து பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி ஆராசா போலவே ஒரு ஆபாசமான பேச்சாளர் இருக்கிறான். அந்த ஆள் பேசுகிறது எல்லாம் அவ்வளோ மோசமாக இருக்கும். டெய்லியும் அதை தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு தான் மு.க. ஸ்டாலின் தூங்குறாரு, உதயநிதி ஸ்டாலின் தூங்குறாரு நினைக்கிறேன். அதை பார்த்து பார்த்து ரசிக்கிறான். இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய அநாகரிக ஆசாமியை அந்த கட்சியில் வச்சிருக்க முடியுமா? வச்சிருக்க முடியாது. ஏன்னா கருணாநிதி கூட எனக்கு 1008 விமர்சனம் இருக்குங்க அவர் மேலே. கருத்து வேறுபாடும் எக்கச்சக்கமாக இருக்குது, விமர்சனமும் எக்கச்சக்கமாக இருக்குது. அவரே ஆபாசமான பேசியிருக்காரு. அவ்வப்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அநாகரிகமாக பேசுவார். அவரு கூட ஒரு லிமிட்டோட. கீழே உள்ளவங்களாம் ரொம்ப மோசமாக பேசுனாங்கன்னா அப்பப்போ கண்டிப்பார், எப்போதும் கண்டிக்க மாட்டார். ஏன்னா அது திமுகவோட கல்ச்சர். அந்த ட்ரெடிஷனை மீறி போனால் தான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்த தலைவர்களை பற்றி, அடுத்த கட்சி தலைவர்களை பற்றி அவ்வப்போது ஆபாசமாக பேசுறது, அநாகரிகமாக பேசுறது, காட்டுமிராண்டித்தனமாக ஏதாச்சும் வந்துட்டு பேசுறது இந்த திமுகவோட கல்ச்சர்.
அதனால் எப்போதுமே அதை விட்டு அவங்களால விலகி இருக்க முடியாது. அவ்வப்போது அதை பேசினா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி வரும். ஆனால் அவ்வப்போது பேசுறதுக்கு பதிலாக அடிக்கடி அதிகமாக பேச ஆரம்பித்தா கருணாநிதி அவர்கள் கூட கொஞ்சம் கண்டிப்பார். ஆனால் இந்த மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் அதை ரசிக்கிறாங்க. அப்படி ரசிக்கல அப்படின்னா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இந்த ராசா, ஆபாச ராசா இவங்கெல்லாம் இப்படி பேசவே மாட்டாங்க. அப்போ அந்த கட்சியில் தப்பு பண்ணக்கூடிய ஆட்களையே இடைநீக்கம் மட்டும் பண்ணிட்டு திரும்ப சேர்த்துக்கிறாங்க. இப்போ ஆபீசர்ஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் காசு கொடுத்தாங்கன்னா இல்லை வேற வச்சு நடந்தா நமக்கு அப்படி தானே சந்தேகம் வருது. இல்லைன்னா நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க, சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட அப்படிப்பட்ட ஆட்களை திரும்ப சேர்த்து கொள்வதற்கான தேவை என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கல்ல. தேவை வேற என்னவா இருக்க முடியும்? திமுக அதை எதிர்பார்த்து தான் பண்ணுது நம்ம நினச்சிக்குவோம். இதில் நமக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, அஜித்குமார் போன்ற அப்பாவி இளைஞர்கள்லாம் எந்த ஒரு குற்றம் செய்யாமவே விசாரணைங்கிற பேரில் கூட்டு போயிட்டு அடிச்சு கொட்டுறீங்களே. ஆனால் திமுக காரன் எத்தனையோ பேர் பெண் போலீஸ் ஆஃபீஸரோட இடுப்புகள் இருக்கிறான். நடந்துச்சா இல்லையா? எத்தனையோ பேர் கஞ்சா வித்து மாட்டியிருக்கிறான், போதைப் பொருள் கடத்தி மாட்டியிருக்கிறான். அண்ணா யூனிவர்சிட்டி உள்ளவே போய் ஒரு திமுக காரன் அங்க உள்ள மாணவிய படாபாடுபடுத்தி இருக்கிறான். இப்படி எல்லா வகையான குற்றச்சாட்டுலையும் திமுக காரன் நிறைய பேர் சிக்கியிருக்கிறான். ஒருத்த மேல ஒரு அடி அடிச்சிருக்கீங்களா? ஒரு எவன் மேலேயோ கை வைக்கிறதுக்கான துணிவு போலீஸ்காரங்களுக்கு வந்திருக்குதா? அப்ப திமுக காரனா கஞ்சா கடத்தலாம், போதைப் பொருள் கடத்தலாம், திருட்டுத்தனத்தில் ஈடுபடலாம், பெண் போலீஸ் ஆஃபீஸரையே இடுப்பு பிடிச்சி கிள்ளலாம், அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டையே வந்துட்டு நீங்கள் ரேப் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அவனுக்கு மட்டும் ராஜ்ய மரியாதை. விசாரணைன்னு கூப்பிடுவீங்க, உடனே அவனை வீட்டுக்கு விட்டுருவீங்க, அவன் போய் ஆதாரத்தை எல்லாம் அழிச்சிட்டு வருவான். அவன் மேலே கை வச்சிருக்கீங்களா? ஒரு அடி அடிச்சிருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. தமிழக மக்களை தான் நல்லா புரிஞ்சுக்கணும். திமுக ஆட்சியில் திமுக காரன் என்ன தப்பு பண்ணாலும் அவனுக்கு ராஜ்ய மரியாதை. சும்மா போலீஸ் கூட்டு போகும், ரொம்ப எதிர்கட்சிகள்லாம் குரல் கொடுத்தா வேற வழியே இல்லாமல் சும்மா தண்டனை ஏதாச்சும் கொடுப்பான். ஆனால் அடிக்க மாட்டாங்க, உதைக்க மாட்டாங்க. உள்ள அவனுக்கு பிரியாணி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் அப்பாவி தமிழக மக்கள் கேட்கறதுக்கு நாதி இல்லை அப்படின்னா அவன் தப்பே பண்ணாட்டியும் கூட விசாரணைங்கிற பேரில் பட்டாத பாடுபடுத்தி அவனை சித்திரவதை பண்ணி கொள்ளுவீங்க. இப்படியே போனால் என்னதான் முடிவு? முடிவு நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க, நம்ம மாணவர்கள், இளைஞர்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த தீய சக்தி திமுக ஆட்சி உடனே அகற்றப்பட வேண்டும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.